T20 கிரிக்கெட் போட்டியில் நேற்றைக்கு ஜிம்பாப்வே சூப்பர் வெற்றி அடைஞ்சிருக்கு. இலங்கை அணியை வீழ்த்தியிருக்கு. இது 2வது பெஸ்ட் சேசிங். வெஸ்ட் இண்டீஸ் இத்தாலி அணியை ஜெயிச்சிருக்கு. வெஸ்ட் இண்டீஸோடைய ஷமர் ஜோசப் ஃபீல்டிங்கில் 4 கேட்ச்சு, பவுலிங்கில் 4 விக்கெட் எடுத்து சாதனை பண்ணியிருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கு. கனடாவுக்கு எழுத்தாப்பில். கனடா தான் விளையாடிய 4லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது ஆரம்பம். எதிர்காலத்தில் கனடாவும் நல்லா விளையாடும். அது தவிர 2636 ரன்னு சர்வதேச T20 அரங்கில் அதிக ரன் எடுத்த இலங்கை வீரர்னு நிசங்கா சாதனை பண்ணியிருக்கார். இவர் 2636 ரன் எடுத்திருக்கார் 88 போட்டியில். இதுக்கு முன்னாடி குசல் மெண்டிஸ் 104 போட்டியில் 2607 தான் முதல்ல சாதனையாக இருந்தது. திரு நிசங்காவுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மேலும் பல சாதனைகள் அவர் செய்யணும். சுழல் பந்து வீச்சில் இந்தியா தடுமாறதாக போட்டிருக்காங்க. பட்டு எப்படி இருந்தாலும் இந்தியா தான் கோப்பையை வெல்ல போகுது. இந்தியாவுடைய அற்புதமான விளையாட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏ பிரிவில் 4 மேட்ச்சில் 4லையும் ஜெயித்த இந்தியா 8 பாயிண்டோட முதல் இடத்துல இருக்குது. 2வதாக பாகிஸ்தான். பி பிரிவில் முதல்ல ஜிம்பாப்வே, 2வது இலங்கை. சி பிரிவில் முதல்ல வெஸ்ட் இண்டீஸ், 2வது இங்கிலாந்து. டி பிரிவில் முதல்ல தென்னாப்பிரிக்கா, 2வது நியூசிலாந்து. ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு T20. இன்றைக்கி லீக் சுற்றில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஓமன் பல்லே கலே இலங்கையில் நடக்குது. இரவு 7 மணிக்கு அது இன்றைக்கி அந்த மேட்ச் நடக்குது. எதிர்காலத்தில் கிரிக்கெட்டும் ஒலிம்பிக்கில் சேருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நடக்கணும்.